வணக்கம். நமச்சிவாயே. இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலான சத்தியசிவம் ஆஸ்ட்ரோ சேனலில் கிரகண தோஷத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 3/3/2026 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் இந்தியாவில் நேரப்படி மதியம் 3:19 6:47 வரைக்கும் இந்த கிரகண காலங்களாக சொல்லப்படுது. சந்திரனோட கேது பகவான் மிக நெருக்கமாக இணைந்து வரக்கூடிய கிரக அமைப்பு தான். அதோட சூரியனும் ராகும் இணைந்து வலுவற்ற நிலையில் இருப்பாங்க. இந்த பௌர்ணமி தான் வலுவற்ற பௌர்ணமியாகவும் இருக்கும். இந்த கிரகணம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் நிகழ்கிறதுனால பூரம், மகம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், பரணி, பூராடம், கார்த்திகை, உத்திராடத்தில் பிறந்தவங்களும் கிரகணம் முடிந்த உடனே கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் தயிர் கலந்த உணவுகளை தானம் கொடுப்பதும் நன்மை தரும். இது மட்டும் இல்லாமல் அனைவருமே கிரகண காலத்துக்கு முன்பே குளிச்சுட்டு சாப்பிட்றது, உணவு அருந்துறதும், குறிப்பாக கிரகண காலத்தில் உணவு சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் முடிஞ்சோடனே குளிக்கிற தண்ணியில் ஒரு சின்ன கல் உப்பு, அதோட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் வந்த பிறகு உணவு அருந்துறதும் நல்லது செய்யும். சுய ஜாதகத்தில் சந்திர தசை, சூரிய தசை நடப்பில் அல்லது சூரியன், சந்திரன், ராகு, சனியோட இணைந்திருந்தாலோ, சந்திர தசை நடப்பு அல்லது சந்திரன் அமாவாசை காலங்கள் அல்லது தேய்பிரை அமைப்புகளில் இருந்தாலும் இந்த திசாபுத்திகளில் நடக்கும் போது 7.5 சனி அல்லது அஷ்டம் சனி நடப்புறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சந்திர தசை, சூரிய தசை, ராகு தசை, சனி தசை நடக்கிறவங்க பொதுவாக இந்த கிரகண காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது போன்ற கிரகண காலங்களில் உணவு சார்ந்தத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். கர்ப்பிணி பெண்கள் உணவை ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப எளிமையாக ஜீரணமாகிற உணவுகளை தான் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். கிரகண நேரங்களில் உணவை தவிர்த்துக்கிறது நல்லது. அனைவருக்குமே இந்த கிரகண காலங்களில் தெய்வ நம்பிக்கைகளை, வழிபாடுகளை செய்யுங்க. கிரகண காலங்களில் பொதுவாகவே சந்திரன் கெட்டுப்போன ஜாதகங்களாக இருந்தால் மன பதட்டம், குழப்பம், தேவையில்லாத மன அமைதிகள் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நம்ம பொதுவாகவே கிரகண காலங்களில் கொஞ்சம் தியானங்களை செய்து வழிபாடு செய்கிறதும், தர்ப்பப்புள்ள குளிக்கிற தண்ணியில் குளிக்கிற சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் போட்டுட்டு கிரகணம் முடிஞ்சோன்னா அதை எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு கடவுளை போய் வழிபட்டு இறை நம்பிக்கையோட இறை வழிபாடுகளை செய்து தயிர் கலந்த உணவுகளை தானம் செய்யும் போது கிரகணத்துடைய தோஷங்கள் விலகி கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்குமப்பான்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய ஆதரவுகளையும் நம்மளுடைய யூடியூப் சேனலான சத்திய சிவம் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு எப்போதுமே கொடுங்க. நன்றி, வணக்கம்.